என்னடா தாய்ப்பாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உண்டை காட்டுறானே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா? தாய்ப்பாலுக்கும் உண்டை என்னங்க அப்படி சம்மந்தம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்பக்களி உண்டைக்கட்டி, அதுக்கு சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறமா எண்ணெயில் நல்லா குழப்பி வச்சுருக்கிற எள்ளு பொடி, அப்புறம் மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண புளியோதரையில் கொஞ்சம். வழக்கமாக சம்மர் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்பக்கூழ், கம்மங்கூழ், அப்புறம் சோள கஞ்சி இந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் வீட்டமாக ரெடி பண்ணுவோம். அப்படி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு கேப்பக்கூழுக்கு பதிலாக கேப்பக்களி ரெடி பண்ணியிருக்கிறா. அப்படி அந்த காலத்திலிருந்தே கிராமப்புறங்களில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தாய்ப்பால் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்க தாய்மார்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பிரசவத்தில் தாய் இறந்து போன குழந்தைகளுக்கு இந்த கேப்பையிலிருந்து ஒரு பக்குவத்தில் ரெடி பண்ணி கொடுக்குற பாலை தான் தாய்ப்பாலுக்கு இணையாக கொடுத்துருக்காங்க. பச்சை குழந்தையோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சத்தான உணவுப் பொருள் தான் இந்த கேப்பை. சரி மக்களே, வெயில் நேரத்தில் நல்ல குழுன்னு கூழ் குடிக்க யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.